ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு ரேண்டம் vlog மாதிரி இருக்கும். ஒரு வீக்கில் அங்கங்கே நான் எடுத்ததெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சன்ரைஸும் சன்செட்டும் நல்லா தெரியும். ஏன்னா வந்து மரத்தில் வந்து இலை இல்லாதனால வின்டர் அப்போ வந்து நல்லா கிளியராக தெரியும். அதை அப்படியே நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 7 ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து நான் 6 ஓ கிளாக்லேருந்தே எடுத்தேன் நான். கொஞ்சம் டார்க்காக இருந்ததெல்லாம். இப்போ வந்து 7 ஆகுது. அப்படியே சன் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. 7க்குலாம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 7:20 போல் ஃபுல் சன்னும் வந்துருந்துச்சு. நல்லா தெரியும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் காலையில் பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப நேச்சரை வந்து ரொம்பவே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நேச்சரோட வந்து ரொம்ப ஐக்கியமான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. ஸோ இந்த சன்ரைஸ் தெரிகிறது. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? பாய் லோகன். என்னாச்சு? பாய். ஸ்கூலுக்கு போறியா? இப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு சாக்லேட் கேக் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கோம். பசங்க கேட்டாங்கன்னு. நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் லைட்டாக அப்படியே ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு 3/4 கப்பு வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈகன் தான் அதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து 2 எக்கு வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் 1 கப் மைதா, அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே வந்து சுகர், பட்டர், எக்கெல்லாம் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஏன்னா மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு லைட்டாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே கலந்து விடுற மாதிரி தான் செய்யணும். நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்து முடித்தோடனே வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கணும். எக்கோட அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக. அதை நான் செஞ்சிட்ருக்கும்போது ஈகன் வந்து உள்ளே வந்து சாக்லேட் வைக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தான். சரி நம்ம செய்கிறது தானே கேக்கு. இது வந்து ரொம்ப குயிக்காக இப்போல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக கேக் ரெடி பண்ணி ஒரு டீ டைம் ஈவினிங் வந்து டீ குடிக்க மாட்டோம். பட் அந்த டைம் அப்போ ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வார்மாக சாப்பிடுவோம். இப்போ வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கை கம்ப்ளீட்டாக ஆறி சாப்பிட்றதோட கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாக்லேட் உள்ளே மெல்ட் ஆகிருக்கிறது வந்து வார்மாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா அதே மாதிரி கேக் கெட்டியாகிடும். ஆனால் கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து நான் சுகர் கம்மியாக தான் போடுவேன் வீட்டுக்கு செய்கிறதுனால. அதனால் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் மைதா, வீட் எப்போதுமே மாற்றி மாற்றி கலந்து பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேக் கேட்பாங்க. வெளியிலையும் வாங்கி கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி இது செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. பேக்கிங் டைம் மட்டும்தான் எடுக்கும். 20 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 4:30 மணி ஆகுது. சன் செட் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த சைடு வந்தாச்சு. அப்படியே நாங்கள் வந்து வெளியில் வாக்கிங் கிளம்புனோம். ஈகன் திரும்பி ஹாய் சொல்லு. ஓரமாக இங்கே ஸ்னோ நல்லா உருகிடுச்சு. இன்னுமே எங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் வரப்போகுது. உருகி தண்ணி போயிட்டுருக்கு. இன்னைக்கு 2 நாளாக நல்லா வெளியில் வர முடியுது. அதான் ஒரு வாக் வந்தோம் அப்படியே. இதுக்கப்புறம் இங்கே ஸ்னோ இருக்காதுன்னு நினைக்கிறோம். ரொம்ப ரேரு. மார்ச் எண்டு இல்லைன்னா ஏப்ரலில் வர்றது. அது ஒரு சில இயரில் வந்திருக்கு. இந்த தடவை எப்படின்னு தெரியல. பட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது இங்கே வார்மாக. இப்போ வந்து டைம் 6:15 இருக்கும். சன் செட் ஆயிடுச்சு. இனிமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தியாக வரும் எங்களுக்கு. இது என்னென்னா சித்திரத்தை. இந்த சித்திரத்தையை வச்சு நான் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இஞ்சி மாதிரி இருக்கும் பார்க்க. ஆனால் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும்.
நம்ம வந்து சித்திரத்தை வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மருந்தா யூஸ் பண்ணுவோம். கொதிக்க வச்சு சளிக்கெல்லாம் மருந்தா குடுப்போம். எங்க வீட்ல வந்து சித்திரத்தை வந்து நாங்க அந்த மாரி தான் சாப்பிடுவோம். வீட்லயே கூட அம்மா வச்சிருக்காங்க செடி. இப்ப வந்து நான் ரீசென்ட்டா வந்து தாய்லாண்ட் ரெசிபீஸ்லாம் பார்த்துட்ருக்கும்போது, தாய் ஃபுட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பேசில் வச்சு நெறைய ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாரி செஞ்சிருக்கேன். பட் சூப் செய்யலான்னு பார்க்கும்போது, சித்திரத்தை வந்து ஒரு பேசிக் இன்கிரீடியன்ட்டா இருந்துச்சு. கலாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இத. இது வந்து பார்த்திங்கன்னா, எம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது சூப்புக்கு வந்து ஸ்லைஸா போடும்போது நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ளேவர் வந்து. அ ந நமக்கு வந்து இது இப்ப நான் செய்ய போற சூப் வந்து கோல்டுக்கு கம்ப்ளீட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா, நாங்க வந்து கொஞ்சம் லைட்டா தொண்டை ஒரு மாரி இருக்கும்போது இத செஞ்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து நமக்கு கோல்ட சரி பண்ணறதுக்கான ஒரு பொருள் தான் நான் இதில ஆட் பண்றேன். நண்டு, பூண்டு, மஞ்சள், அதுக்கப்புறம் சித்திரத்தை, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இவ்வளோ தான் சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் தான். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வேக விடணும். நல்லா கொதிக்க விடணும். காரத்துக்கு வந்து நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணும்போது லைட்டாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் பால் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்க வேண்டியது தான். இதில் ஆட் பண்ணுற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டு நல்லா கேட்கக்கூடிய ஒரு பொருள் தான். டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. சித்திரத்தை வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு சளியும் கேட்கும். நம்ம இது வந்து சூடு தான் சித்திரத்தை. பட் அளவா இந்த மாதிரி தின்னா போடும்போது ரொம்ப வந்து காய வச்சு நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அதை விட வந்து ஒன்றும் சூடு எங்களுக்கு தெரியல. நான் கம்மியா தான் யூஸ் பண்ணேன். இஞ்சியும் சித்திரத்தையும் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து கம்மியா யூஸ் பண்ணோம்னா, அதில இருக்க மருத்துவ குணம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். சூடு இல்ல. சூடு தான். பட் அதில இருக்க மருத்துவ குணம் வந்து நமக்கு கேட்கும். அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, சித்திரத்தைய வச்சு ஒரு சிக்கன் ஃப்ரை வந்து பண்ண போறேன். நான் இத கட் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சதுனால தான் அந்த சித்திரத்தையோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது சித்திரத்தை, இஞ்சி, பூண்டு, இது வந்து லெமன் கிராஸ், அப்புறம் வந்து மிளகு, மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து லைட்டா வந்து நம்மளோட மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் எல்லாம் வந்து கழுவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சு ஒரு பேஸ்ட் மாரி ரெடி பண்ணிவிட்டு நான் சிக்கனில் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். இதுதான் அரைச்ச அந்த பேஸ்ட்டு. ஆனால் அரைச்சதுக்கப்புறம் அந்த சித்திரத்தையோட ஃப்ளேவர் வந்து ஒரு மாரி தான் இருந்தது. பட் டீப்பாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிட்டு நல்லா பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். இந்த நான் இன்னுமே வந்து சித்திரத்தைய வச்சு நிறைய ரெசிபி செஞ்சு காட்டுறேன். பட் இப்போதைக்கு இது 2ம் நான் ட்ரை பண்ணேன். உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நமக்கு கோல்டு இருக்கும்போது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நார்மலாகவும் சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து சித்திரத்தை வந்து நல்லாவே கிடைக்கும். இப்போ எங்களுக்கெலாம் இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுக்குன்னே நாங்கள் ஏஷியா கடையில் போயிட்டு அது காஸ்ட்லியும் வேற இங்கே சித்திரத்தை. பட் நமக்கு நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். என்ன வேணும்? பாலா? சாக்கோ பாலா? பசிக்குதா? சாக்கோ பால் வேணுமா? ஓகே, குடிக்கலாமா? ரெடி? போய் உட்கார். நம்ம வீட்டு காப்பி கேட் யாரு? ஈகன். லோகன், நீ காப்பி கேட்டா? சரி வாங்க. இந்த நாள் வந்து நல்ல வெயிலு. கரெக்ட்டா வந்து ஸ்னோ எல்லாம் முடிஞ்சுட்டு வெயில் ஆரம்பிச்சது. அப்படியே வெளியில போலாம், ஒரு டிரைவ் மாரி போகலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலா பார்க் தான் பிளான் பண்ணோம். அப்புறம் பசங்க
லோகன் வந்து கார்லேயே தூங்கிட்டான். சரி வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து டிரைவ் போலான்னு சொல்லி போயிட்டுருந்தோம். போறதுக்கு முன்னாடி வந்து டேக்கோ பெல்ன்னு இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க வந்து ஃபுட் வாங்கிட்டு அப்படியே போலாம் அப்படின்னு ஆக்சுவலி ஈவினிங் 4க்கு போனோம் நாங்க. சரி ஒரு ஸ்நாக் மாரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வாங்குனோம். இப்ப நாங்க வந்து எப்படி வாங்குறோம்னா, ரெஸ்டாரண்ட் உள்ளலாம் போறதில்ல. டிரைவ் த்ரூல தான் வாங்குறோம். நம்ம இந்த இப்ப கார் ஸ்டாப் ஆயிருக்கிற இடத்துல ஆர்டர் பண்ணிருவோம். அங்கேயே வந்து மெனுலாம் கூட வெளியில வச்சிருக்காங்கல்ல. ஸோ நாங்க அத பார்த்து ஆர்டர் பண்ணிரலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்ணி போனோம்னா, ஜஸ்ட் ஒரு அ 2 கார் தள்ளி ஒரு ஜன்னல் வரும். அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்ட வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த இடம் தான் அது. ஸோ நம்ம இதில வாங்கிட்டு அப்படியே நம்ம கார்லயே சாப்பிட்டுட்டே போ வேண்டியது தான். நாங்க வந்து கோவிட் வந்ததுலேருந்து ரெஸ்டாரண்ட் உள்ள போறதே இல்ல. இப்பலாம் அலோ பண்றாங்க. இப்ப வந்து நெறைய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க போறதில்ல. அங்க வந்து நான் வாங்குன ஃபுட் வந்து சலுப்பா. இதுதான் அது. பூரி மாரி இருக்கும். உள்ள வந்து பிளாக் பீன், அப்புறம் லெட்டஸ், சீஸு, அ தக்காளி இதெல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அங்க. அம் ஈகனுக்கு வந்து quesadilla வாங்குனோம். அ இப்ப வந்து அடுத்து கார் வாஷ் போறோம். கார் வாஷ் வந்து ஆக்சுவலா இங்க நான் ஏற்கனவே கார் வாஷ் பண்ற வீடியோ போட்டிருக்கேன். ஆயுத பூஜை செலிப்ரேஷன்ல. நாங்க போனப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து வாஷ் பண்ணிட்டு, திரும்ப பார்த்தா கண்ணாடில கொஞ்சம் அழுக்கு மாரி இருந்தது. அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "2வது தடவையும் வாஷ் பண்ண சொன்னா, நமக்கு வந்து மணி வாங்கிக்காமயே வாஷ் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஆனா அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் நானு. கண்ணாடில வந்து எழுதியிருந்தத வந்து அழியவே இல்ல. அவங்க வந்து ஒரு மார்க் மாரி பண்ணுவாங்க. அது வந்து வாஷ் ஆகல. திரும்ப போனோம் வாஷ் பண்ணாங்க. பட் அப்பவும் அது மைல்டா இருந்துச்சு. பட் 2வது தடவ வந்து அவங்க ஃப்ரீயா வந்து வாஷ் பண்ணி குடுப்பாங்க. அது எனக்கு இப்ப தான் தெரிஞ்சது. அத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உள்ள வந்து கார் வாஷ் பண்றதையும் இன்னொரு தடவையும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் கார் வாஷ் வந்து முடிஞ்சிருச்சு. கண்ணாடில பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சாக்கோட மார்க் இருக்கும். நம்ம வந்து என்டர் ஆனோனே வந்து நமக்கு ஒரு மார்க் பண்ணுவாங்க. அந்த நம்பர் எழுதுவாங்க. அந்த மார்க் அப்படியே இருந்தனால சொல்லிட்டு திரும்ப வந்து வாஷ் பண்ண போனோம். இப்ப என்டர் ஆனோனே பார்த்தீங்கன்னா, நம்ம கார வந்து நியூட்ரல்ல போட்டுருவோம். இப்படி தான் வந்து வாஷ் பண்ணுவோம். அப்படியே சோப்பு தண்ணி தெளிச்சு இந்த இது நெறைய பீஸஸா தொங்குதுல, அது வந்து நல்லா தேய்ச்சு வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி வந்து நல்லா திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்டு சோப்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணிய அடிப்பாங்க. அதுக்கப்புறம் காத்து வரும். அந்த ஏர் நல்லா வந்து ஃபுல்லா காய வச்சுட்டு, அப்புறம் வந்து நம்மளுக்கு கேட் ஓப்பன் பண்ணோனே நம்ம போக வேண்டியது தான். அ அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கார் வந்து நியூட்ரல்லே தான் இருக்கும். கார் வாஷ் முடிச்சுட்டு அப்படியே டிரைவிங் கிளம்பிட்டோம். இப்ப தெரியிறது தான் வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்க் பார்த்தாலே தெரிஞ்சிரும் நம்ம எந்த பிளேஸ்ல இருக்கோன்றது. ஏன்னா, எல்லா சின்ன சின்ன டவுன்லயும் இது வச்சிருப்பாங்க. கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டுருந்துச்சு நாங்க போகும்போது. இது எங்க வீட்டு பக்கத்தில தான். டிரைவிங்கும் வந்து எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து நாங்க போயிட்டுருந்தோம். இந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து டபுள் ஸ்டாக் கண்டெய்னரோட போகும். டபுள் ஸ்டாக் கண்டெய்னர் வந்து இது டீசல் தான். இந்தியால இப்ப ரீசென்ட்டா வந்து டபுள் ஸ்டாக் கண்டெய்னர் எலக்ட்ரிக் ட்ரெயினா போயிட்டுருக்கு. வேர்ல்டுலே வந்து ஃபர்ஸ்ட்டு லாங்கஸ்ட் டபுள் ஸ்டாக் கண்டெய்னர் வந்து நம்ம இந்தியால தான் போயிட்டுருக்கு இப்போ. இது பார்த்தோனே அது ஞாபகம் வந்துச்சு. Egan, Egan. Hi.
என்ன சாப்பிட்ற? ஓகே. லோகன் உட்காரலாம் வா. இதானே டின்னர்? இல்லை, இது ஸ்நாக். ஸ்நாக்கா?